வணக்கம். என் பெயர் நிதர்ஷனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் செந்தில் பப்ளிக் பள்ளி. உங்களுக்காக ஒரு கதையை கூறப் போகின்றேன். குறள். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். எழுதினவர் திருவள்ளுவர். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாமா? என் பள்ளியில் மாணவர்கள் விளையாடி கொண்டார்கள். அப்போது ஆசிரியர் தாமதமாக வருகின்றார்கள். அதனால் மாணவர்கள் எல்லாரும் போய் கேட்டார்கள், ஆசிரியர் ஏன் தாமதமாக வருகின்றார்கள் என கேட்டார்கள். அதற்கு ஆசிரியர் சொன்னார்கள், நான் என் நண்பனை பார்க்க போகின்றேன். என் நண்பனுக்கு கண் தெரியாது, அன்றாலும் அவர் நன்றாக படிப்பார்கள் என கூறினார். அதற்கு கூட திருவள்ளுவர் குறள் எழுதினார் என ஆசிரியர் சொன்னார். அதற்கு ஒரு மாணவர் எழுந்து சொன்னார், இதற்கு கூடவா திருவள்ளுவர் எழுதினார் என சொன்னார். அதற்கு ஆசிரியர் சொன்னார், நான் பல தடவை உன்கிட்ட சொன்னேன், எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் குறளை எழுதினார். அதற்கு ஒரு சின்ன கதையே இருக்கின்றது. அந்த சின்ன கதையை ஆசிரியர் எனக்கு கூறினார். அதை நான் உங்களுக்கு கூறப் போகின்றேன். நிலையத்தில் பல பேர் நிற்கின்றார்கள். அங்கே ஒரு மனிதனுக்கு கண் தெரியாது. அவர் எல்லார்கிட்டையும் இந்த பேருந்து எங்க போகின்றது என கேட்டார். அவர் பக்கத்தில் ஒரு மனிதன் அதே போலவே இந்த பேருந்து எங்க போகின்றது என கேட்டார். அவர் நினைத்தார், நம்மளை போலயே அவருக்கும் கண்கள் தெரியாது போல என நினைத்து அவர்கிட்ட போய் கேட்டார், உங்களுக்கும் என்ன மாதிரி கண் தெரியாதா என கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு நன்றாக கண் தெரியும், ஆனா எனக்கு படிக்க தெரியாது, எண்கள் கூட எனக்கு தெரியாது. இதனால் நீங்க என்ன புரிந்தீங்க? கதையோட நீதி. ஒருத்தருக்கு கண் இல்லைனாலும் அவர் படித்தார், அவருக்கு கண் இருந்த போலே கூறினார். இன்னொருத்தருக்கு கண்கள் இருந்தாலும் அவர் படிக்கிறனால் அவருக்கு கண் இல்லாத போலேயே என கூறினார். அதனால் நம்மமும் நன்றாக படிக்க வேண்டும். கல்வி என. நன்றி.